பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் நம்ம சாமியை நினச்சி கும்பிட்றோம். நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில குடும்பத்தில் ஏற்படுற சில துர்மரணங்கள், நான் முன்னமே சொன்ன மாதிரி சில சாபங்கள், சில கஷ்டங்கள், அவங்களால ஏற்பட்ட சில விஷயங்களால தான் இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மட்டும் இல்லைங்க, வீடு கட்ட போனால் தடைகள் வரும், ஒரு தொழில் தொடங்க போனால் அங்கே தடங்கள் இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்குது. இதை நாங்கள் சரியான முறையில் எடுத்து தரோம். உங்ககிட்ட வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காகலாம் வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இந்த பிரச்சனை எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு வராங்க சார் கிளைண்ட்? நிறைய கிளைண்ட்ஸ் வர்றது திருமண தடை தாங்க ரொம்ப வராங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலும் திருமண தடை இருக்கும். சில இடத்துல போயிட்டு பரிகாரங்கள் செஞ்சுருப்பாங்க அவங்க நேச்சுரலாகவே. அதையும் மீறி இப்போ அந்த பரிகாரங்கள் செஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அதே மாதிரி திருமண தடை, திருமணம் ஆகாமல் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அவங்க மெயினாக வராங்க. வரும்போது நாங்கள் பார்க்கும்போது அந்த தடை நீங்கிருச்சா, அது எதனால் ஏற்பட்டது. இப்போ இங்கே பொதுவாக ஜாதகத்தை பார்த்து திருமண தடை பார்த்தீங்கன்னா செஞ்சாலும் இந்த மாதிரி எதனால் ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்களால பார்க்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட சில சாபங்களால் கூட இந்த குழந்தைங்களுக்கு திருமணம்ன்றது தள்ளி போகும். அப்படியே ஃபோர்ஸபுளாக திருமணம் பண்ணி வச்சுக்கினாலும் அது டைவர்ஸ் நோக்கி போகும்.